ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷனையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பண்ணணும் குயிக்காகவும் ஸ்விட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ ரொம்ப விஷயம் குயிக்காக பார்த்துலாம். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்த மணி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் இன்னும் 2-3 பேருக்கு அந்த வீடியோ போய் சசர் ஆகும். ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ளீஸ் கைஸ். ஓகே, ஜஸ்ட் இல்லாமல் எடிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரெமினி ஆப் இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ எடிட் பண்ண எல்லாம் இருக்கட்டும், இந்த ஆப் இருக்கும். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் எடிட் பண்ணுற பிக்குடைய குவாலிட்டியை மட்டும் இந்த ரெமினி ஆப்பில் போட்டு உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுக்குங்க சொல்லலாம். இப்போ நாம் அட்மிஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்து வைக்குங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் விட்டு மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேல் காலில் திருப்பட்டை இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்யூட்டர் பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் தராப் சில் போய்ட்டு உங்களோட பிகு தொகை லைட்டாக நீங்கள் ஜூம் போயிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப் நில் போய்ட்டு உங்களோட பிகு தொகை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபுல் ஸ்கில் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேல் காலில் எஸ் பட்டன் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரேப் நம்ம ஸ்பீச் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே எஸ் பண்ணால் ஸோ இந்த பிக் வந்து பண்ண 4:5 கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணி இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே ஒன் பண்ணால் நீங்கள் இந்த 4:5 கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்கோங்க. இப்போ நாம் இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் மீட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இதுக்கப்புறம் இப்படி ஷோ ஆகுமா. ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் கொண்டு ஸ்டாரை கொண்டு இப்போ நான் 4:5 கன்வெர்ட் பண்ண சொல்லி ஜஸ்ட் அதில் இருக்கிற ஏதோ ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் புதுசாக இருப்பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் அப்படியே இந்த பிக் ஆட் ஆயிரும் சொல்லலாம். ஜஸ்ட் அப்படி மூவ் பண்ண இந்த இடத்துல எம்டியாக தான் இருக்கும். இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கனாக்க இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் அதிலே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயர் கொடுத்துக்கோங்க. இஷ்டக்கு மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ்லேயே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் இந்த பிக் எல்லா லேயருக்கு மேலே ஆட் ஆகிருக்கும். இதை அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக் மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கும். நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இது எப்படி நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணால் டைப் கேத்தர் கம்ப்ரெஸரும் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயரை கிளிக் போயிட்டு கால் ஃபோட்டு ஸ்டாரை கொடுத்து நான் வேறு பிக் இங்கே செலக்ட் போயிட்டு மேலே புதுசாக கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இது ஆட் ஆகிடுச்சு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆட் மூவ் பண்ணாக்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க இந்த மாதிரி 3 குரூப் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தாலும் ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் அட்ஜஸ்டேஷன் வேப் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ணாக்க இந்த சைடில் டெயில்ஸ் எஃபெக்ட் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்போ கீழே முடிச்சிருக்கோம், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போயிட்டு நான் வந்து பண்ண பிகு மாதிரி சைஸை நான் கம்மி பண்ணிவிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு நான் சென்டரை நான் வந்து பண்ணிக்க பிக்கை நான் வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அதான் இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து அப்படியே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருக்கும், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்கும். ஸோ காப்பி பண்ணதே அதே பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் தேர்ட் குரூப் இருக்கா. ஸோ இதுக்கும் நம்ம வந்து பார்த்தாக்க பிக்கை ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே பேக் வந்துக்கலாம். ஸோ இதுவும் நீங்கள் எப்படி 10 மணி ஆகிடுச்சா சொல்லலாம். ஜஸ்ட் அப்படியே பண்ணாக்க இந்த இடத்துலையும் ஒரு 3 குரூப் இருக்கும். ஸோ இதில் எப்படி நம்ம போய் காட் பண்ண பார்த்தலாம். ஸோ அதுக்கு கீழே ஒரு குரூப் இருக்கு பாருங்கள், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கல கொண்டு வந்துட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் முன்ன நம்ம ஆட் பண்ண பாருங்கள் டெயில்ஸ் எஃபெக்ட், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் வந்து பண்ண மிரர் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்கோங்க சொல்லலாம். இப்போ கீழே மோட்ஸில் போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னோடய பிகு மாதிரி கரெக்டாக சென்டரை நான் வந்து பண்ணாக்க அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுடைய பிகு கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணால் நாம் அப்படியே பேக் வந்துக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்கும். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கிளப்ஸ் விட்டு மீடியா கொடுத்து நெக்ஸ்ட் பிக்கை நான் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கல கொண்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிட்டுக்கலாம். ஸோ என்ன பண்ண அதே சேம் மெத்தட் தான். ஓகே, ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம கீழே மோட்ஸில் போயிட்டு நான் வந்து பண்ணாக்க என்னோடய பிகு மாதிரி
கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் வந்து பண்ணாக்க பேக் வந்துக்கிறேன். ஸோ இது வந்து பண்ணாக்க கரெக்டாக ஆகிடுச்சா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே தேர்ட் குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் வைக்கணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஒட்டி கீழே ப்ரெஸ் கொடுத்து மீட்டை கொடுத்து நான் எடிட் பண்ணிட்டு பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்குள்ளே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் அந்த டேல்ஸ் எஃபெக்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டு வேறு நம்ம ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த சர்க்கிளில் வந்து பனையோட பிக்கு தோ மாதிரி சைஸை நான் வந்து பண்ணாக்க அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக சென்டராக நான் வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க ஸோ இதுவும் நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் ஷோ அதை ஜஸ்ட் இதில் எப்படி பிக் ஆட் பண்ணாக்க ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலர் கொட்டு ஸ்டார் கொட்டு நான் ஃபர்ஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ண சொல்லி ஜஸ்ட் அந்த பிக் எங்கள் செலப்பட்டு மேலே பசங்க கொட்டினா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டில் இந்த பிக் ஆடாயிரும். ஜஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல பிளாங்காக தான் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கனாக்க இதுக்கு முன்னாடி இந்த எஃபெக்டோட பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் அதில் நீ கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மாதிரி போய்ட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இது மேலே ஆட் ஆயிரும். இது லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக் மேலே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் பண்ண வேண்டியதுன்னு பாருனாக்க நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ நான் முன்னாடி சொன்னதான் ஜஸ்ட் உங்களுக்கு எஸ்லாம் கம்மியாச்சுனாக்க ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதோடைய பிக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இது கீழே இருக்குது ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் மேலே கொண்டு போய்க்கிறேன். ஸோ இந்த ஆரஞ்சு கலர்லையுமே நான் ஃபஸ்ட்டு பண்ண அதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணியா அந்த பிக்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலி லாஸ்ட்டில் இந்த 2 க்ரீன் இருக்கா. ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணாக்க ஜஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலரை கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலர் ஃபோன்ட்டு இந்த சைடில் ஸ்டார் ஐக்கனையும் கொடுத்துட்டு நாம் எடிட் பண்ணி பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ரெஸ்ஸையும் கொடுத்தாங்க ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து பண்ணாக்க ஒவ்வொரு வீடியோ எடிட் பண்ணும்போது கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த சைஸ் நான் பிக்கை வந்து பண்ண கன்வெர்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் பண்ணிக்கினா தான் ஸோ அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி கரெக்டாக நம்மளுடைய பிக் வந்து பார்த்தா ஆட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே க்ரீன் கலர் இருக்கா. ஸோ இதுலேயும் நான் வந்து பண்ணாக்க பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் சேம் பிக் ஆட் பண்ணல, உங்கள்கிட்ட இன்னும் நிறைய பிக் இருந்துச்சுனாக்க வெவ்வேறு பிக் கூட நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபைனலி பிரிவில் பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் சூப்பரத்துக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் இந்த கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு ஸ்டிச் வச்சுக்கோங்க. தட்டி வச்சுட்டு டேட்டா நீங்கள் சூப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கமெண்ட் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. ஃபினிஷ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.